சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற பின் மத்திய உள்துறை செயலர் கோவில் மோகன் மரியாதை நிமித்தமாக முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்தார். புதுச்சேரிக்கு வருகை புரிந்த மத்திய உள்துறை செயலர் கோவிந்த் மோகன் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று சந்தித்தார். அப்பொழுது இன்று காலை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய அரசின் உதவியுடன் புதுச்சேரியில் செயல்படுத்தப்படும் முதன்மை திட்டங்களின் நிலை மற்றும் புதுச்சேரியில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் தான் நடத்திய ஆய்வு குறித்து விளக்கி கூறினார். பின்னர் முதலமைச்சர் புதுச்சேரியின் வளர்ச்சிக்கான திட்டப்பணிகளின் நிலுவையில் உள்ள கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றினை மத்திய உள்துறை செயலரிடம் அளித்து கோரிக்கைகளை நிறைவேற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டார். இந்த சந்திப்பின் போது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் ஆசுதோஷ் அக்னிகோத்ரி, சார்பு செயலர் ரவிரஞ்சன், தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌகான், அரசு செயலர்கள் டாக்டர் முத்தம்மா, கேசவன் ஆகியோர் உடனிருந்தனர். தேசத்தின் பாதுகாப்பில் மத்திய அரசு சமரசத்துக்கு இடமளிக்காது என புதுச்சேரியில் நடைபெற்ற விழாவில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பாரத் சக்தி பாண்டி இலக்கிய திருவிழா 2024 கடந்த 21ஆம் தேதி தொடங்கியது. தமிழக ஆளுநர் RN ரவி தொடங்கி வைத்தார். 3 நாட்கள் நடைபெற்று வந்த இந்த விழாவின் நிறைவு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தொடர்ந்து விழாவில் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், நாட்டின் பொருளாதார வலிமையை அனைவரும் உணர்கின்றனர். அதன் அடிப்படையில்தான் 3வது முறையாக மோடி பிரதமராகியுள்ளார். தன்னுடைய அடிப்படை கட்டமைப்பில் இந்தியா உறுதியாக உள்ளது. அதன்படி தேச பாதுகாப்புக்கு பிரதமர் முன்னுரிமை அளித்து வருகிறார். நாட்டின் பாதுகாப்புக்கு அதிகமாக செலவிடப்படுகிறது. நமது நீண்ட கால அமைதிக்கு பாதுகாப்பு முக்கியமாக இருக்கிறது. அதனால் தேசத்தின் பாதுகாப்பில் மத்திய அரசு சமரசத்துக்கு இடமளிக்காது என்றார். முன்னதாக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் பள்ளி ஆசிரியை, தற்போது ஓய்வு பெற்றவர் சபிதா அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினார். அப்போது நிர்மலா சீதாராமன் ஆசிரியை காலில் விழுந்து ஆசி பெற்றார். புதுச்சேரி வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சக செயலாளரிடம் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கோரிக்கை மனு அளித்துள்ளார். புதுச்சேரிக்கு அரசு முறை பயணமாக வந்துள்ள மத்திய உள்துறை செயலர் கோவிந்த் மோகனை சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர். அவர்கள் அளித்துள்ள மனுவில் புதுச்சேரி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும், உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும், மாநிலத்தின் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், புதுச்சேரி மாநிலத்தை மத்திய நிதி கமிஷனில் சேர்க்க வேண்டும், 15 ஆண்டுகளாக அமல்படுத்தாத மத்திய அரசின் கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், மின்துறை தனியார் மயமாக்கும் முடிவை கைவிட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகள் மற்றும் மாநில வளர்ச்சிகள் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிகழ்வின் போது மாநில பொருளாளர் ரவின் பாண்டுங்கள், மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மூலக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ். இவர் அருகே உள்ள கோவிந்தன்பேட்டையில் புதியதாக வீடு கட்டி வருகிறார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு புதிய வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனது இருசக்கர வாகனம் காணாமல் போனதாக மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர். அதில் மர்ம நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. மேலும் விசாரணையில் அவர் முத்திரப்பாளையத்தை சேர்ந்த தேவா என்பது தெரியவந்தது. இதனை அடுத்து தேவாவை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் 75,000 மதிப்புள்ள இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இதனிடையே மர்ம நபர் இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
புதுச்சேரியை சேர்ந்த 2 பேரை மர்ம நபர்கள் ஏமாற்றி ரூபாய் 10.35 லட்சத்தை மோசடி செய்தது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மூலக்குளம் பகுதியை சேர்ந்தவர் சுவாமிநாதன். இவர் இணைய வழியில் பங்கு சந்தையில் முதலீடு செய்ய முயற்சித்துள்ளார். அப்போது தென்பட்ட பங்கு சந்தை நிறுவன கைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டுள்ளார். அதில் பேசிய மர்ம நபர் கூறியபடி சுவாமிநாதன் இணைய வழியில் ரூபாய் 4.35 லட்சத்தை முதலீடு செய்து ஏமாந்தார். இதேபோல் புதுச்சேரியை சேர்ந்தவர் ராஜ்குமார். இவரை மர்ம நபர் குறிப்பிட்ட கைபேசி வாட்ஸ்அப் குழுவில் இணைந்துள்ளார். அதன்படி மர்ம நபர் அனுப்பிய செயலியில் பணம் முதலீடு செய்தால் லாபம் கிடைக்கும் என கூறியுள்ளார். இதை நம்பிய ராஜ்குமார் ரூபாய் 6 லட்சத்தை அனுப்பியுள்ளார். ஆனால் அவரால் அதை திரும்ப பெற முடியவில்லை. இதுகுறித்து ராஜ்குமார் அளித்த புகாரின் பேரில் இணைய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அடுத்த சட்டசபை தேர்தலில் கொல்லப்பள்ளி சீனிவாச அசோக்கை ஜெயிக்காவிட்டால் மொட்டை போட்டு ஏனாமை விட்டு வெளியேறுவேன் என மல்லாடி கிருஷ்ணராவ் சவால் விடுத்துள்ளார். ஏனாம் பிராந்தியத்தில் சூதாட்ட கிளப் அனுமதியை கண்டித்து டில்லிக்கான புதுச்சேரி அரசு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் தொடர் போராட்டம் நடத்தி வருகிறார். நேற்று தனது ஆதரவாளர்களுடன் போராட்டம் நடத்தினார். அப்போது பேசிய அவர், ஏனாம் காவல் நிலையம் அருகே பல லட்சம் பந்தயம் கட்டி சூதாட்டம் நடக்கிறது. இதை தடுக்காமல் போலீசார் வேடிக்கை பார்க்கின்றனர். இது தொடர்பாக கவர்னர், முதல்வர் ஆகியோரிடம் புகார் தெரிவிப்பேன். அடுத்த சட்டசபை தேர்தலில் ஏனாம் தொகுதியில் நான் கொல்லப்பள்ளி சீனிவாச அசோக்கை ஜெயிப்பேன். அப்படி ஜெயிக்காவிட்டால் மொட்டை போட்டு ஏனாம் பிராந்தியத்தை விட்டு வெளியேறுவேன் என சவால் விடுத்துள்ளார். ராகுல் காந்தியை கண்டித்து புதுச்சேரி பாஜக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். SC, ST, OBC பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை எதிர்க்கும் காங்கிரஸ் அரசை கண்டித்து புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி மாநில பிஜேபி தலைவர் செல்வ கணபதி தலைமையில் அண்ணா சிலை சதுக்கத்தில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பிஜேபி பட்டியல் அணி மேலிட பொறுப்பாளர் முகேஷ்குமார் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். தொடர்ந்து புதுச்சேரி மாநில பாஜகவின் பல்வேறு பிரிவுகளை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீது கொலை மிரட்டல் விடுத்த பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மீது திருபுவனை வட்டார காங்கிரஸ் சார்பில் திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பாரதிய ஜனதா கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்து வருகின்றனர். அவர் படுகொலை செய்யப்படுவார் என்றும் தீவிரவாதி என்றும் பல்வேறு தரப்பினர் சார்பில் அவதூறு பேசி வருகின்றனர். இதனை கண்டித்து மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்தியலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோரின் ஆலோசனையின் பேரில் திருபுவனை வட்டார காங்கிரஸ் சார்பில் திருபுவனை காவல் நிலையத்தில் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தனுசு தலைமையில் புகார் மனு அளிக்கப்பட்டது. இந்த மனுவில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை ராகுல் காந்தி மீது மிரட்டல் விடக்கூடிய பாஜக தலைவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என கேட்டு மனு அளித்திருந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நவீன ஸ்பீட் ரேடர் கன் மூலம் அதிவேக வாகனங்களுக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்தனர். புதுச்சேரியில் போக்குவரத்து விதிமீறல் அதிகரித்து வருகிறது. இதனை தடுக்கும் வகையில் போக்குவரத்து போலீசார் பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக அதிவேகமாக செல்லும் வாகன ஓட்டிகளை நவீன ஸ்பீட் ரேடர் கன் மூலம் கண்டறிந்து அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி கோரிமேடு போக்குவரத்து காவல்துறை இன்ஸ்பெக்டர் சுரேஷ் பாபு தலைமையில் போக்குவரத்து போலீசார் லாஸ்பேட்டை ECR சாலையில் ஸ்பீட் ரேடர் கன் மூலம் அதிவேக வாகன ஓட்டிகளை கண்டறிந்தனர். அதிவேகமாக வந்த 100க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதித்தனர். அதில் கனரக வாகனங்களுக்கு 2000, மற்ற வாகனங்களுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதித்தனர். காரைக்கால் மானாம்பேட்டை பகுதியில் கருப்பு நிறத்தில் வரும் குடிநீரை அருந்தி 20க்கும் மேற்பட்டோர் வாந்தி பேதியால் பாதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பயத்தை ஏற்படுத்தியுள்ளது.
காரைக்கால் மாவட்டம் நிரவி கொம்யூன் பஞ்சாயத்து விழுதியூரில் இருந்து வருகிற தண்ணீர் தொடர்ந்து கருப்பு நிற காப்பி கலரில் வந்தது. இதனை மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர், பஞ்சாயத்து ஆணையர் ஆகியோருக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து உடனடியாக சில தண்ணீர் குழாய்கள் மாற்றப்பட்டது. ஆனால் இன்னும் அந்த நிலை மாறாமல் இன்று வரை கருப்பு நிற காப்பி கலரில் தான் தண்ணீர் வருகிறது. அதனை வடிகட்டி குடிப்பது மானாம்பேட்டை மக்களுக்கு வாடிக்கையாகி போன நிலையில் இன்று மாணவர்கள், இல்லத்தரசிகள் என 20க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வாந்தி பேதி ஏற்பட்டு பள்ளி கல்லூரிக்கு செல்ல முடியாமல், விவசாய வேலைகளுக்கு செல்ல முடியாமல் விழுதியூர் மருத்துவமனையில் இருந்து செவிலியர்கள் வருகை புரிந்து வீடு வீடாக பேதி மாத்திரையும் பேதி மருந்து கொடுக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு உடனடியாக மாவட்ட நிர்வாகமும், பொதுப்பணித்துறையும், பஞ்சாயத்து நிர்வாகமும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சுத்தம் செய்வதுடன் விழுதியூரில் இருந்து மானாம்பேட்டைக்கு செல்லும் குடிநீர் குழாயை முழுவதுமாக அகற்றி புதிய குழாய் அமைப்பதன் மூலம் தீர்வு காண முடியும் என அப்பகுதி மக்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். புரவலர் வேல் சொக்கநாதன் நினைவு கராத்தே போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற வீரர்களுக்கு அறக்கட்டளை நிறுவனர் இசைக்கலைவன் சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புரவலர் வேல் சொக்கநாதன் நினைவு கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி மற்றும் பிளாக் பெல்ட் வழங்கும் நிகழ்ச்சி வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. சிகாகே கராத்தே இன்டர்நேஷனல் பள்ளியின் துணைத் தலைவர் ஞானசேகரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் வேல் சொக்கநாதன் அறக்கட்டளை நிர்வாகிகள் பாஸ்கர், செல்லப்பெருமாள், ரீனா ஐஸ்வர்யா, விஸ்வசுந்தரம், தனலட்சுமி மற்றும் வெற்றிவேல் ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக அறக்கட்டளை நிறுவனரும் திருமண மண்டப உரிமையாளர் நலசங்கத்தின் தலைவருமான இசைக்கலைவன், பிரசிடென்சி உயர்நிலைப் பள்ளியின் தாளாளர் கிறிஸ்துராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார்கள். அதனைத் தொடர்ந்து தேர்ச்சி பெற்ற வீரர்களுக்கு பிளாக் பெல்ட் வழங்கப்பட்டது. புனித மதியேஸ் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டியை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் 9ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்வு உப்பளம் புனித மதியேஸ் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி அவர்கள் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு மிதிவண்டி வழங்கி வாழ்த்தி பேசினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களுக்கு சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தார். அவருடன் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர்கள் செல்வம், இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். வெள்ளியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கத்தில் ரூபாய் 1.35 கோடி மதிப்பில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வெள்ளியனூர் கொம்பாக்கம் காந்திஜி பள்ளியிலிருந்து அம்மன் குளம் வரை கான்கிரீட் சுவர்களுடன் கூடிய வடிகால் வாய்க்கால் அமைக்க பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 1,35,71,000 நிதி ஒதுக்கப்பட்டு அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடந்தது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், தொகுதி திமுகவினர் உட்பட அப்பகுதி மக்கள் உடனிருந்தனர். திருபுவனை தொகுதியில் ரூபாய் 77 லட்சம் செலவில் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு பாளையம் மந்தக்கரை சந்திப்பு முதல் மடுகரை பிரதான சாலை சந்திப்பு வரை ரூபாய் 77 லட்சம் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முதன்மை பொறியாளர் தீனதயாளன், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை தெற்கு கட்டிடங்கள் மற்றும் சாலை செயற் பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் தனசேகரன், இளநிலை பொறியாளர் கிருஷ்ணா, பணி மேற்பார்வையாளர் முத்துகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
கொடைக்கானல் அருகே மேல்மலையில் உள்ள கீழ் கிளாவாரை கிராமத்திற்கு கடந்த சில நாட்களாக செருப்பன் ஓடையிலிருந்து தண்ணீர் வராமல் இருந்துள்ளது. இதையடுத்து கிராம மக்கள் சிலர் நேற்று வனப்பகுதிக்குள் சென்று பார்த்துள்ளனர். அப்பொழுது கூனிப்பட்டு என்ற வனப்பகுதியில் சுமார் 300 அடி நீளத்திற்கு நிலம் பிளவுபட்டு இருந்துள்ளது. இதை கண்ட அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். பின்னர் வனப்பகுதியில் நிலம் பிளவுபட்டு இருப்பதை குறித்து அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வனப்பகுதியில் நிலத்தில் ஏற்பட்ட வெடிப்பு தொடர்பாக அதிகாரிகள் தற்போது ஆய்வு செய்து வருகின்றனர். ஆனைமலை புலிகள் காப்பக பந்தரேவு வனசரகர், புவியியல் தொழில்நுட்ப உதவி இயக்குநர், தீயணைப்புத்துறை, வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் திடீர் பிளவுக்கான காரணம் குறித்து ஆய்வு செய்து வருகின்றனர். வாஷிங்டன் அமெரிக்காவின் அலபாமா மாகாணம் பர்மிங்கம் நகரில் கேளிக்கை விடுதி உள்ளது. இந்த கேளிக்கை விடுதிக்கு வெளியே நேற்று இரவு பலர் நின்று கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்கு காரில் வந்த கும்பல் விடுதி அருகே நின்று கொண்டிருந்தவர்கள் மீது சாரமாரியாக துப்பாக்கி சூடு நடத்தியது. இந்த சம்பவத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். மேலும் 18 பேர் காயமடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். மேலும் துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பியோடிய கும்பலை தீவிரமாக தேடி வருகின்றனர். நியூசிலாந்து மகளிர் கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் ஆடி வருகிறது. இதில் நடைபெற்ற முதல் T20 போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றிருந்தது. இதையடுத்து இவ்விரு அணிகளுக்கு இடையிலான 2வது T20 போட்டி நேற்று நடைபெற்றது. இதில் 29 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. முன்னதாக இந்த போட்டியில் நியூசிலாந்து அணி குறிப்பிட்ட நேரத்திற்குள் பந்து வீசி முடிக்கவில்லை. இதனால் ICC அந்த அணிக்கு போட்டி கட்டணத்தில் இருந்து 5% தொகையை அபராதமாக விதித்துள்ளது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.